தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்ற வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய இன்னுயிராக இருக்கின்ற நம்முடைய உயிர்மொழியம் திராவிட மொழியிலேயே தாயாக விளங்குகின்ற நம்முடைய தாய்மொழி தமிழை காக்க வேண்டும் என்ற வகையில் இன்னுயிரை மாய்த்து கொண்ட இந்த மொழிபெயர்ப்பு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வீர வணக்கம் செய்யப்பட்டு அங்கே அஞ்சலியும் செலுத்தப்பட்டு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நம்முடைய வடக்கு தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய கழகத்தினுடைய மாணவர்கள் சார்பில் நம்முடைய அரசு சோதரர் மாணவர்கள் செயலாளர் சங்கர் அவர்களும் நம்முடைய பகுதி செயலாளர் அரசு அவர்களும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்தி என்ற அந்த அரக்கன் அந்த திணிப்பு என்பது எந்த நிலையிலும் கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. பேருந்து அண்ணாவை பொறுத்தவரை பாராளுமன்றத்திலே கூட சொன்னார்கள், காக்காய் அதிகமாக பரப்புவதனால் காக்காயை நாம் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, மயில் தான் இருக்கும் தேசிய பறவைகள். சரி, வட மாநிலங்களிலே இந்தி அதிகம் பேசுகின்ற மக்கள் இருந்தாலும் சரி, ஒரு மொழியை அளித்து அதன் மூலம் இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்துவது என்பது எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேருந்து அண்ணா அவர்கள் இந்தி திணிப்பை ஒருபோதும் அனுமதிக்காமல் அந்த வகையிலே இந்தியை எந்த நிலையிலும் தமிழ்நாட்டில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்ற வகையில் தான் அதற்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையாக இருக்கின்றது. அது பேருந்து அண்ணா அவர்கள் சொன்னது போல இந்த இருமொழி கொள்கை, அதாவது ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி. எனவே இந்த இருமொழி கொள்கையை பொறுத்தவரை அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது தொடரும் என்றுதான் பேருந்து அண்ணா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அறிவித்தார். பொதுவாகவே ஒரு மொழி என்று சொல்லும்போது அந்த மொழியினுடைய அந்த வரலாறு நாம் பார்க்க வேண்டும். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த தமிழ் குடி என்று சொல்வார்கள். உலகத்திலேயே முதலாக தோன்றிய மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழி. எனவே தமிழ் மொழிக்கு என்று பல சிறப்பம்சங்கள் இன்றைக்கும் ஒரு அழியாத மொழியாக உலகம் போற்றக்கூடிய உலகம் முழுவதும் பேசக்கூடிய மொழியாக இன்றைக்கு தமிழ் விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டம், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திமுகவினர், குறிப்பாக தமிழை வைத்து எப்போதெல்லாம் தேர்தல் வந்தோம் அப்போ தமிழை கையில் இருப்பார்கள், தமிழினம் என்ற அந்த ஆயத்தில் இருப்பார்கள். தமிழினத்தை இலங்கையிலே அளித்தவர்கள் தமிழ் மொழியை எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வகையில் எந்த ஒரு திட்டங்களும் இருக்காதவர்கள். ஆனால் எங்களால் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு தமிழுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதே போல் நம்முடைய இதய புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து, நம்முடைய கழகத்தின் எடப்பாடி காலத்திலிருந்து தமிழுக்காக அரும்பெரும் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதே 1934 அன்றைக்கு 34-38 ஆண்டு காலகட்டத்தில் கீழ்புதூர் சின்னசாமி அவர்கள் முதலாக அவர்தான் இந்தி எதிர்ப்பு அந்த குரல் கொடுத்து அதற்காக சிறை சென்று நோயுற்று இறந்தவர். அவருடைய தாகத்தை போற்றுகின்ற வகையில் அதுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சிலையை வைத்தார்கள், திருவுருவ சிலை வைத்தார்கள். அதே போன்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவது மட்டுமில்லாமல் உலகத்தமிழ், அதாவது நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூரிலே நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள். தமிழுக்கு எவ்வளவு தொண்டுகள் புரட்சி தலைவர்கள் ஆற்றினார்கள். அதே போன்று 8வது உலக தமிழ் மாநாடு அந்த அறிவியல் மாநாடாக இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டரில் கணினியில் பொதுவாகவே நம்ம அது கணினி தமிழை நம்ம அறிமுகப்படுத்த இன்னைக்கு உபயோகப்படுத்துறோம்னா
அதுக்கு முதல் காரணம் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா வந்து அன்றைக்கு 96 ஆண்டு காலகட்டத்தில் அதற்கான விதவை கூட அன்றைக்கு நானும் கூட அமைச்சர் எட்டாவது தமிழ்நாடு அன்றைக்கு கலந்துக்கிட்டேன். அதே போன்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து கட்டிடங்கள், தியாகிகளுக்கு சிலைகள், இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் வந்து தமிழுக்கு செய்து தமிழுக்கு தொண்டாற்றியவர். ஆனால் திமுக பொறுத்தவரை ஒரு செம்மொழி மாநாடு என்று நடத்தி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த மாநாட்டிலே பங்கு பெற வைத்து அதன் மூலம் வந்து அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்தார் ஒழிய அதனால் தமிழ் வளர்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் உணர்வுபூர்வமாக உளப்பூர்வமாக தமிழை வளர்த்தவர்கள் திரு அண்ணா அவர்களும், அதே போன்று புரட்சி தலைவர் அவர்களும், புரட்சி தலைவர் அம்மா அவர்களும், அது மாதிரி எடப்பாடியார் காலத்தில் வந்து பல்வேறு தமிழர்களுக்கெல்லாம் பல்வேறு விருதுகளாம் கூட வழங்கப்பட்டது. எனவே அந்த வகையில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ராயபுரத்துக்கு எப்போதுமே ஒரு சிறப்பு உண்டு. பொதுவாகவே பார்த்தோன்னா 1949களில் வந்து முதலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த அண்ணாவுடைய தலைமையிலே நம்முடைய ராயபுரத்தை வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அதே போன்று இன்னைக்கு நம்முடைய தாளமுத்து நடராஜன் அவர்களுடைய அந்த நினைவிடம் கூட இப்போ மூலகத்தில் அந்த எதிர்காலத்தில் தான் இன்னைக்கு இருக்கு. அது ஏன் அதை சொல்கிறேன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து தமிழுக்காக வந்து உயிர் நீத்தவர் வந்து சொன்னால் கீழ்கொள்ளூர் வந்து நம்முடைய சின்னசாமி, அதே போல் வந்து அதன் பிறகு 1964 வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தாளமுத்து நடராஜன் போடுறது. ஆனால் பெண்கள் அதிகமான அளவுக்கு வந்து மொழிபெயர்ப்பு பங்கு பெற்றது யாரும் பேசுறதே கிடையாது. பொதுவாக 1938 தர்மாம்பாள் தலைமையில், அது வடசெங்கம் தான் நடந்து சொல்கிறாங்க இந்த மாநாடு. தர்மாம்பாள் தலைமையில் அன்னைக்கு மறைமலை அதிகாரியுடைய மகள் நீலாம்பிகை அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அன்றைக்கி வந்து இந்திய எதிர்ப்பு அன்றைக்கி வந்து அந்த மாநாடு நடத்தி அது மூலம் அதற்கு வந்து வெற்றிட்டு வரும். அதுலேயும் பார்த்தா அன்றைக்கி நடந்த போராட்டத்திலேயே 2 பெண்கள், பொதுவாகவே பார்த்தா அந்த பத்மாவதி என்ற பெண்மணியும் அதே போல் இன்னொரு பெண்மணியும் அவர்கள் வந்து பார்த்தா அந்த இந்திய எதிர்ப்புக்காக தன்னுடைய இன்னொரு வந்து மாய்த்து கொண்டவர்கள். ஆனால் இவர்கள் வரலாறு வந்து பார்த்தா நம்ம வந்து போற்றப்படணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்புக்கு பெண்களுடைய அந்த பங்கும் சரி, அதே போன்று மாணவருடைய பங்கும் சரி, அதே போன்று நம்முடைய அன்றைக்கு அண்ணா பங்கு, அதே போன்று அதன் பிறகு ஆட்சி அமைந்த பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் வந்து மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு மாற்றங்கள் செய்தது, சீர்திருத்த எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் காலத்தோட கொண்டு வந்தோம். கருணாநிதி கொண்டு வரல. தமிழில் கையெழுத்து போடணும்னு சொன்னதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். திரும்ப கருணாநிதி அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அன்னைக்கு தமிழில் கையெழுத்து போடணும் போக்கில் அது கொண்டு வந்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நிச்சயமாக எங்களால் வந்து சொல்ல முடியும். ஆனால் தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி வியாபாரம் செய்கின்ற ஒரு கூட்டம் தேர்தல் வந்தால் மட்டுமே தமிழ் என்ற அந்த வார்த்தை வந்து அவர் வாயில் ஒலிக்க, மற்ற நேரத்தில் வந்து ஒலிக்காது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுபூர்வமாக வந்து இந்த வீர வணக்க நாள் கொண்டாடுகின்ற அந்த தகுதி பெற்ற இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இலங்கையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நம்முடைய தமிழ் இனம் அழிவதற்கு காரணமாக இருந்த இந்த திமுக எந்த நிலையிலும் தமிழினத்தை வந்து போற்றவும், அதே போன்று தமிழை வந்து தமிழுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை கோர முடியாது. அதெல்லாம் பேச அண்ணாவுடைய அந்த பழமொழி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தி என்பது எந்த நிலையும் தெரிவிக்கக்கூடாது. அதுதான் அழகாக சொன்னார். நம்மை தாக்குபவர்கள் அவர்கள் வந்து வலுவில் இருக்கிறோம், ஆனால் நம் தாக்குதலுக்குள்ளாகும், ஆனால் அது மூலம் நாம் வந்து வலுவடையும் என்ற அந்த கருத்து வந்து அருமையான ஒரு கருத்து. அந்த அடிப்படையில் வந்து இந்தி திணிப்பை எந்த நிலையும் தமிழ் வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திணிப்பு ரொம்ப கற்று அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை, புரியுதுங்களா? ஆனால் திணிப்பு என்பது எந்த நிலையில கூடாது என்பது எங்களுக்கு கொள்கை. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு கார்பரேட் மோடி அரசாங்கம் எந்த நிலையிலும் இந்தியை வந்து திணிக்க நினைத்தால் அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வேடிக்கைப்படும். தாய்மொழியாம் இன்னுயிர் மொழியாம் முத்தமிழாம் நம்முடைய அருமை தமிழ் எந்த நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை போற்றி இந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு வந்து கார்பரேட் மோடி அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு இந்த கார்பரேட் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அதற்கு துணை போகுது என்று சொன்னால் அதை கூட நாங்கள் விட மாட்டோம். சார், ஜனவரி நீங்களே அதுக்கு உண்டான பதில் சொல்றீங்க. நீங்கள் இப்போ ஒரு காவல்துறை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சுதந்திரமாக நேர்மையாக அவங்க வந்து நம்ம வந்து செயல்படுறது அந்த நிலை இன்னைக்கு காவல்துறை இருக்குன்னா இல்லை, கைகள் வந்து கட்டப்படுது. அவர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது. காரணம் என்னென்னா
முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து தலையிடு. அதனால தான் குற்றங்கள் வந்து அதிகமாகுது. ஒரு ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு என்னன்னா, ஒரு அரசாங்கம் வந்து நம்ம தப்பு பண்ணாலும் சரி கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த ஒரு பயம் வந்து எங்காச்சும் இருந்தது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தப்பி யார் பண்ணாலும் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்துன்னா வெண்ண ஒரு தெருல சுண்ணாம்பு இருக்காங்க. ஆளுங்கட்சினா ஒன்று, எதிர்கட்சினா ஒன்று. எதிர்கட்சி தப்பு பண்ணியிருக்க மாட்டான். இப்போ நாங்கள் ஒரு கள்ள ஓட்டு போட்டவொடனே பிடிச்சி கொடுத்தோம், எங்கள் மேலேயே கேஸு. அவன் யார்? பெரிய சமூக விரோதி. அவன் அந்த அளவுக்கு வந்து சமூக விரோத ஒரு சக்திகளுக்கு இந்த ஆளும் வந்து அரசு வந்து ஒரு துணை போகிற நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியல. எனவேதான் குற்றங்கள் அதிகமாகுது. சக்திகளுக்கு இந்த ஆளும் வந்து அரசு வந்து ஒரு துணை போகிற நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியல. எனவேதான் குற்றங்கள் அதிகமாகுது. இதுதான் அடிப்படையான விஷயம் கூட. எனவே அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு கஞ்சா, மெத்தபெட்டமைன், அப்புறம் ஹீராயின், ப்ரௌன் சுகர், அப்புறம் வந்து கள்ளச்சாராயம், அதே போல் வந்து சமூக விரோத செயல்கள், ரவுடிசம், அதே போன்று பெருமளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள், இப்படி பார்த்தா அடிக்கவே போகலாம். கட்ட பஞ்சாயத்துலேருந்து அராஜகத்தில் அட்டுமணி தானியத்துலேருந்து அதில் வந்து முதல் இந்தியாவில் எதுனா நம்முடைய தமிழ்நாடு. அந்த அளவுக்கு வந்து வரலாறு படிச்சு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிற்கிறா எங்காச்சும் இருந்து. ஆனால் அதே காவல்துறை தான் இன்னைக்கு இருக்கு. அந்த காவல்துறை செயல்பட வைக்கணும். அவர் நிருபரே சொல்ற மாதிரி, ஸ்டாலின் வீட்டுக்கு பந்தோபஸ்து, உதயநிதி வீட்டுக்கு பந்தோபஸ்து, அங்கே வந்து பார்த்தா இவங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு நான் கேட்குறேன். இவங்களால தான் எல்லாருக்கும் அச்சுறுத்தல். வழக்கு போடுவாங்களா, உள்ள தள்ளுவாங்களா, சும்மா ஜனநாயக ரீதியில் வந்து நாங்கள் வந்து நல்லது கருத்தை சொன்னால் கூட தூக்கி உள்ளே போடுவாங்க. அதுக்கு வந்து போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. இது அதுக்கு தான் இப்போ காவல்துறை கையில் வச்சுருக்காங்க. ஒழிய சட்ட ஒழுங்கை பேணி காத்து மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த ஒரு வழியை ஏற்படுத்தி தரணுன்றது அரசாங்கத்துக்கு என்ன. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாகுது. சென்னையில் இருக்க காவலர் பூராவே இவங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பு அப்படின்னாக்கா எப்படி அவன் திருடனை பிடிக்க போவான், குற்றவாளி பிடிக்க போக முடியாது. போலீஸ் ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கு. சரி, ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கா போலீஸு? இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 60 லட்சம் பேர் சென்னையில் இருக்காங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் நிறைய இருக்கு. அவ்வளோ பேருக்கு வந்து போலீஸ் இருக்காது, போலீஸ் இல்லை. ஆனால் இருக்கிற போலீஸை வந்து அவனை போய் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாம அவன் வீட்டில் போயிட்டு வந்து போய் பந்தோபஸ்து போய் கொடுத்தா அவங்க வீட்டுக்கு எங்கேருந்து அப்புறம் குற்றவாளியை பிடிக்க முடியும். இதுதான் நிலைமை. பெரியார் குறித்து இப்போ இது பெரியார் குறித்து சர்ச்சையான பேச்சு, அது ஏற்கனவே எங்களோட பொதுச்சாளர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, பெரியார் ஒரு சகாப்தம். இப்போ இருக்கிற பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இவங்களை பற்றி அடுத்த ஒரு 50 வருஷத்துல எவனாலும் பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் பெரியாரை இந்த உலகம் உள்ளவரும் பேசுவான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த உலகம் உள்ளவரை பேசுவான். புரட்சித் தலைவர் அம்மாவை பேசுவான், அண்ணாவை பேசுவான். ஏன்னா அவங்களாம் சகாப்தம். அந்த சகாப்தம் படைத்த தலைவர்கள். எனக்கு சமூக நீதி, இன்னைக்கு எல்லாம் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் 1921 பெரியார்லாம் நம்ம கிடைச்சிருக்குமா? நீங்களாம் காலேஜ் போக முடியாது, பெரிய பட்டப்படிப்பு படிச்சிட முடியாது, பெரிய அளவுக்கு உங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்க முடியாது. ஸோ பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் பின்தங்கியவர்கள். எல்லாமே வந்து ஒரு சமூக அளவில், கல்வி அளவில், ஒரு பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு முன்னுக்கு வந்துருக்கானா ஒரே விஷயம் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் அம்மா. சமூக நீதி யாரு? 69% இடஒதுக்கீடு அம்மா தானே பாதுகாத்தது. அப்படி இருக்கும்போது பெரியாரை வந்து கொச்சைப்படுத்தி தாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது அழிவு பாதைக்கு தான் கொண்டு செல்லும். யாரு ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, பிரபாகரனோட நீங்க வந்து இல்லைன்னு, ஆமக்கறி சாப்பிட்டீங்களா இல்லைன்றது அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேள்விகளுக்கு இன்னைக்கு வந்து சமூக வலைதளம் இருக்கு. இது யார் நிரூபிக்கிறது? பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது மெய்ப்பிக்கு சுமை என்பது சீமானதான் சாரும். அவ்வளோதான் மெய்ப்பிக்கணும். அதனால் குற்றச்சாட்டு எழுந்துருச்சு இல்லையா, அவ்வளோதான் மெய்ப்பிக்கணும். இல்லை சார், பத்திரிகை துறை என்பது ஒரு ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய ஆர்ட், ஒரு கலை. அந்த கலை வந்து இப்போ வந்து பொதுவாக ஒரு சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறவங்களால் மட்டுமே வந்து பார்த்தா அரசியலில் ஒரு ஒரு
ஒரு ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சகிப்புத்தன்மை இல்லைன்னா அங்கீகாரன்றதே கிடையாது. அதனால நிருபர் என்ன கேட்குறாங்க கேள்வியை கேட்குற கேள்விக்கு இது கேட்டு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான். சீமான் வந்துட்டு வேறு யாராட்டும் அண்ணாமலை கூட நான் சொல்கிறேன். அவங்க மேலே போய் எரிஞ்சு விடுறதுல என்ன இருக்குது? நீங்கள் உங்கள் கடமை செய்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க, கேட்டு நீங்கள் என்ன கேள்வினாலும் இப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன். எதை பற்றி வேணாலும் கேளுங்க, ஐ எம் ரெடி. டஃப் இருக்கு, நான் சொல்கிறேன். நான் வந்து ஓட மாட்டேன், உங்களை திட்ட மாட்டேன். நான் எதுக்கு ஓடணும், எதுக்கு திட்டணும்? அழகா பதில் சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறாங்க. அதை சொல்றதை விட்டுட்டு பத்திரிகை ஒரு 4வது தூணாக இருக்கின்ற ஜனநாயகத்தில் 4வது தூணாக இருக்கின்ற அந்த பத்திரிகை துறையை வந்து இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறது, பத்திரிகையாளர் உதாசீனப்படுத்துறது, பத்திரிகையாளர் உரிமையில பேசுறது, பத்திரிகையாளர் அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக தான் வச்சோம். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால நம்ம ஒரு பக்குவம் வேணும். அரசியல்வாதி என்றால் ஒரு பக்குவம் வேணும். அதெல்லாம் வந்து கோபம் தாமெல்லாம் மறந்து எல்லாருக்கும் எனக்கு கோபம் வராதா, எனக்கு கோபம் வராதா, எனக்கு எல்லாம் தான் வரும். ஆனால் வந்து அது தேவையில்லாதது. என் கோபம் எதுக்கு உங்களுக்கு சொல்லுண்ணா? என் கோபம் உங்களுக்கு தேவையில்லாதது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டுருவேன். இல்லைன்னா பின்னாடி நான் உங்களோட பேசுகிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதை விட்டுட்டு போயிட்டு அதுக்காக போய் வந்து ஒரு டென்ஷன் ஆகுது, நர்வஸ் ஆகுதுன்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம், பக்குவமின்மை இல்லைன்றதான் காட்டுது. இப்போ நேற்று கூட அறிக்கை வந்து கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சிபிஐ வந்து விசாரணை மடியில் காணலன்னா ஏன் பயப்படுறீங்க? 27ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதுலேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க கூட்டணி கட்சியை குரல் கொடுத்துருக்கு. யார் கொடுத்துருக்கா? பிசிகா கொடுத்துருக்கு. அதே போல் வந்து சிபிஎம் கொடுத்துருக்கு. அவங்களும் சிபிஐக்கு. அதான் நாங்கள் சொன்னோம், இப்போது வாய் திறந்துருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் வரவேற்பு சொல்லியிருக்கோம் நாங்கள். அதனால் இது வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு யார் திருமா, ஏங்க அந்த ஊரில் இருக்கிற பட்டியலினத்தை சார்ந்த ஒரு 3 பேர் மேலே கேஸை போடுறது. ஏங்க எங்கள் ஊரில் ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்கில் நானே போய் மலத்தை போட்டால் அந்த தண்ணி நானும் தானே குடிப்பேன். இது அடிப்படையான விஷயம். அது எப்படி போட்டிருக்க முடியும்? விசாரணையில் இருக்க வேறு விஷயம். ஒரு பொதுமக்கள் பொறுத்தவரையில் பார்த்தா சிந்திக்கிறது தான். எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் கேட்டிருக்காரு. அவர் திருமாவளவன் கேட்டது தான், ஒரு பட்டியலின் சார்ந்த அதே ஊரில் இருக்கிறவங்க மேலே வழக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணால் அப்போ யாரையோ காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது அப்படின்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை நான் வழிமொழிகிறேன். நான் சரிதானே? இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது உண்மை குற்றவாளி கண்டறிய பண்ணுது. பாருங்க, ஒரு போலீஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து திறமையான போலீஸ் எங்கள் ஆட்சியில். இப்போ அந்த திறமை இருக்கு, உங்களை மலஞ்சடிச்சிட்டானுங்க டிஎம்காலுங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அந்த போலீஸை வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து சட்டத்துக்கு நிறுத்துங்க. இப்போ அப்படி நிறுத்தினா இப்போ பிரச்சனை இல்லையே. அப்போ மூடி மறைக்கிறீங்கன்னா அப்போ எல்லாத்துக்குமே வந்து கேள்வி வருது இல்லையே. அப்போ யாரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு முயற்சியில் தான் இன்னைக்கு இந்த அரசு ஈடுபட்டு தானே அந்த சந்தேகம் வந்தது. அப்புறம் சார் ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே பொதுச்செயலாளர் பதில் சொல்லிட்டாரு, கட்சியில் சொல்லிட்டாச்சு, நானும் பல தடவை சொல்லிட்டேன். அதெல்லாம் அவர் நீக்கப்பட்டவர். அவர் புரியுதா? அவர் வந்து எது வேணாலும் பேசி போட்டோம். ஆனால் அவரை வந்து கட்சி பொதுக்குழு நீக்கிற ஒருத்தர், அது குறித்து நாங்கள் வந்து அந்த பெருசாக அவருடைய கருத்தை பொருட்படுத்துறது. பிஜேபியில வந்து பொதுச்செயலாளர் வந்து ஏற்கனவே கட்சி எடுத்த முடிவு தானே. நான் பொதுச்செயலாளர் வந்து இப்போ கட்சி ஆஃபீஸில் நம்முடைய புரட்சியாளர் மாளிகையில் தெளிவாக வந்து சொன்னோம். அதாவது கூட்டணி பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது, 2020 சட்டமன்ற தேர்தலில் இருக்காது, என்றைக்குமே இருக்காது. ஏன்னா அந்த நிலைப்பாடை வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அந்த நிலைப்பாடு தான் என்றைக்கு தொடரும். அதனால் அவருடைய ஆசையை அவர் தெரிவிச்சிருக்காரு, புரியுதுங்களா? அது வந்து அவருடைய ஆசையாக இருக்கலாம். யாரு அவங்க ஆசை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க புரியுதுங்களா? அவங்க பிஜேபிக்கு வந்து இது சலாம் போட்டோம், பிஜேபி அடிவரடிகளாக இருக்கட்டும், பிஜேபியுடைய ஒத்துழைதலாக இருக்கட்டும், பிஜேபிக்கு வந்து இப்போ சேவை செய்வர்களாக இருக்கட்டும், அது அவங்களுடைய கருத்து. அது எங்களுடைய கருத்து இல்லை. பிஜேபி விட்டு வெளியில் வந்தாச்சு, பிஜேபி வந்து தேவையில்லைன்றது. ஸோ அந்த நிலைப்பாடு தான் சட்டமன்ற தேர்தல் தொடரும்னு சொல்லிட்டு கட்சி எட்ட முடியுது. ட்வீட் பார்த்தீங்கன்னா நேற்று நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இன்டர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒரு போட்டி. அந்த போட்டியில் மாணவர்கள் பங்கு பெறாங்க. ஒரு மாணவர்கள் பங்கு பெறும்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் வந்து
ஒரு சில தவறுகள் வந்து அந்த பீகாராலும் பஞ்சாபாலும் பண்ணும்போது நம்ம ஆளுங்க போய் கேட்குறாங்க. கேட்டு நம்ம ஆளுங்க வந்து அடி, அந்த கோச்சுக்கு அடி செகண்ட்ல வச்சு ரூமில் பூட்டி சாப்பிட்டு ஒரு நல்ல அடியை நினச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம மாணவர்களுக்கு வந்து சரியான அளவுக்கு தாக்குதல். அந்த தாக்குதல் நடந்தது. அதுக்கு என்ன நடவடிக்கை வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அந்த தாக்குதல் யார் நடத்தாங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவர் உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் மெம்பர் செக்ரட்டரியா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அவர் உதயநிதி என்ன சொல்றாரு, கைது பண்ண பிறகு வெளியில் வந்துட்டாரு. இவர் என்ன பண்றாரு, விசாரணைக்கு தான் கூட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு 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 அமைச்சர், அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் டெப்டி சிஎம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் இந்த மெம்பர் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்னா எந்த அளவுக்கு கான்ட்ரரி பாருங்க. ஸோ அப்போ எது உண்மை அப்போ புரியுதுங்களா? சரி, நான் கேட்குறேன், டெல்லிக்கு கூட்டு வரீங்க, அங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டெல்லியில் அவங்கம்மா ரொம்ப அவங்க அவங்க பெற்றோர்கள் வந்து பதட்டமாக இருக்காங்க. அவங்க அப்படி பதட்டமாக இருக்க சூழ்நிலையில் போன இப்போ மாணவர்கள் வந்து உடனே திரும்பி வரணும் தானே எல்லாருடைய பெற்றோருடைய அந்த எண்ணம் இருக்கணும். அவங்கள போய் டெல்லியில் போய் உட்கார வச்சுட்டு ட்ரெயினில் ஏன் கொண்டு வரீங்க? ஏன் இந்த ஊதாரி செலவு செய்கிற இந்த கேடுகிட்ட மானங்கிட்ட அரசாங்கம் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கூட எடுத்து தர முடியாதா? எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 12 பேர் 13 பேர் இருப்பாங்களா? ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. அதான் நம்ம இட்லி போட்டேன் நான். ஆனால் நீங்கள் எடுத்து கொடுக்கணும் ஃப்ளைட் டிக்கெட், நான் வேணா எடுத்து கொடுக்குறேன் ஃப்ளைட் டிக்கெட்டு. அங்கேருந்து ஃப்ளைட்லேயே நான் வந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வரது கூட வக்கீல் இந்த அரசாங்கத்துக்கு, விளையாட்டு வீராங்கனையில். இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லை. நம்மளால் பிடிச்சி மட்டும் அடித்தாங்க. அடித்தவங்க யாரு மேலே நடவடிக்கை இல்லை. நம்மளால் அடி வாங்கி தான் மிச்சம். ஸ்டாலின் ஆட்சியில், மாநில ஆட்சியில் இன்றைக்கி விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் கூட வெளி மாநிலத்துக்கு போனால் அடி வாங்குற நிலைமை தான் இன்றைக்கி வந்து ஒரு இருக்குது. ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. எனவே இந்த மாதிரி இல்லாமல் வரும் காலங்களில் உடனடியாக பார்த்தீங்கன்னா யார் அங்கே தவறு செஞ்சாலும் இல்லையா அவங்க மேலே நடவடிக்கை இருக்கு. நம்ம அடி வாங்கிட்டு நம்ம மட்டுமே கூட்டு வந்துட்டு சரியாக போச்சா? அடித்தவங்க மேலே என்ன நடவடிக்கை? அதுக்கு வந்து எந்தவித நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் அந்த அரசோட பேசி நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு ஒரு முதலமைச்சர் வர்றாரு இந்த இந்த கார்பரா மெயின் ரோடுக்கு. அவர் வர்ற அந்த சுடுகாடு வரல சாலை போட்டாங்க. இந்த சுடுகாடுலேருந்து இந்த சைடு சாலை போடல. எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க ஸ்டாலினை எப்படி கார்பரேஷன் அதிகாரிங்க ஏமாத்துறாங்க பாருங்க. பாதி சாலை போட்டாங்க, பாதியா இதை போடுறதுக்கு என்னவா? இது இங்கே உள்ள மக்கள் இல்லையா? அங்கதான் மக்கள் இருக்காங்களா? எல்லாம் ஒரே மக்கள் தானே. அது அப்படி இருக்கும்போது ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஏன்னா இங்கே கூட நடக்குது இல்லை இங்கே, அதனால வந்து குண்டு குழிமா இருக்கிறதுல கூட நடத்துக்குங்களா போடா சாலை போடாத சொல்லிட்டு வேணுன்னே பண்ண வேலை தான். ஓகே.